தினமலை நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உரைக்கல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். சமீபத்தில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைவர் திரு அண்ணாமலை இடையிலான அந்த வார்த்தை விமர்சனங்கள் சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆகிருக்கு. அதுக்கு பிரதான காரணம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் செய்யப்பட்ட கெட் அவுட் மோடின்னு சொல்லிடுவியா அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கேட்டதை நேற்று முழுவதும் சமூக வலைதளங்களில் எக்ஸ் வலைதளங்களில் ட்ரெண்ட் செஞ்சாங்க. அதைவிடவும் அதிகமாக இன்று கெட் அவுட் ஸ்டாலின் என்று கிட்டத்தட்ட 10 லட்சம் பேருக்கு மேலால் பகரப்பட்டு சமூக வலைதளங்களில் ட்ரெண்டிங்கில் முதலாவது சர்வதேச அளவில் வந்துச்சு. ஸோ இது போன்ற ஒரு சம்பவங்கள் தான் இந்த விவாதத்தினுடைய கருப்பொருளாக மாறி இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய அரசியல் அப்படிங்கிறது எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது, தமிழர்களுடைய அரசியல் கட்டமைப்பு இதுதானா அப்படிங்கிற பார்வையில் நம்ம செல்ல இருக்கிறோம். சொல்லி பாருடா வந்து பாரியா, உச்சம் தொடும் தமிழன் பண்பாடு, அண்ணாமலை வெர்சஸ் உதயநிதி. இரண்டு கருத்தியாளர்கள் நம்மோடு பங்கெடுக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு தூத்துக்குடி செல்வம், அரசியல் விமர்சகர் கரு ஜெயக்கண்ணன், இருவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். செல்வம் சார், சமூக வலைதளங்கள்ல 2 நாட்களா நடக்கக்கூடிய சமூக வலைதள போர் எப்படி பாக்குறீங்க? அரசியல்ல கருத்து மோதல்கள், தினமலர் முறைகள் நிகழ்ச்சியின் மூலமாக தினமலர் நிறுவனத்திற்கும் நெறியாளர் மரியாதைக்குரிய சகோதரர் வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் என்னுடைய சக பங்கேற்பாளர் சகோதரர் ஜெயக்கண்ணன் அவர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய வணக்கம். அதாவது அரசியலில் கருத்து மோதல்கள் என்பது இது தொடக்க காலம் கிடையாது. கடந்த காலங்களிலே அரசியல் நமக்கு எனக்கு நினைவு தெரிந்த காலத்திலே எடுத்து கூட பாத்தீங்கன்னா கடுமையான கருத்து மோதல்கள், அது பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் ஆகட்டும், அல்லது அண்ணாவுக்கு ராஜாஜிக்கும் ஆகட்டும், அல்லது இன்னும் அண்ணா அவர்களே கூட ராஜாஜியை குள்ளுகப்பட்டர் என்றெல்லாம் சொன்ன வரலாறு எல்லாம் உண்டு. அதே போலவே பெரியார் அண்ணாவை விமர்சித்தது, திமுகவை விமர்சித்தது, திமுக காங்கிரஸ் இயக்கத்தை விமர்சித்தது, இப்படி எல்லாம் இருந்தது. ஆனாலும் பொதுத்தளத்துல ஒரு எல்லை வரை இருந்தார்கள். ஒரு முறை ராஞ்சில் திமுக அமைச்சரவையில திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது, அண்ணா திமுக ஆட்சியில இருக்கும்போது காவல்துறை உள்துறை வைத்திருந்த முதலமைச்சர் அவர்கள் உள்துறை காவல்துறை சம்பந்தப்பட்ட மானிய கோரிக்கையில பதில் சொல்லல. அப்போ முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் இது முதலமைச்சர் எப்போ சபைக்கு வருவார், எப்போ பதில் சொல்லுவார் அப்படின்னு கேட்க, உடனே நாஞ்சிலார் அவை முன்னவர் அவர் சொல்றார், செவ்வாய் அப்படிங்க, செவ்வாய்க்கிழமை வருவார் என்ற பொருள் செவ்வாய் என்று சொல்கிறார். உடனே கலைஞர் இனி எப்பொழுதும் இப்படித்தான் சொல்வாய் அப்படின்னு சொன்னார். உடனே நாஞ்சிலார் இந்த முறை நீ வெல்வாய் அப்படின்றார். இப்படிப்பட்ட நாகரிகமான வாதங்கள் சபையில் நடந்தது உண்டு. அதற்கு பிறகு ஒரு கால மாற்றங்களில் தனி மனித பகையாக, தனி மனித வக்கரமாக வெளிப்பட்ட காலங்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு ஒரு அரசியல் ஒரு திசை மாற்றத்தோடு போவது நான் என்னை பொறுத்தவரையில இது ஆரோக்கியமானது இல்லை. அதே நேரத்தில் நான் எந்த ஆயுதத்தை எடுத்து போர் செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிப்பது நான் இல்லை, என்னுடைய எதிரிகள் அல்லது எதிர்வரிசையில் நிற்கிறவர்கள். இல்ல, நீங்க சொன்னீங்க அன்று இருந்த ஒரு நாகரிகமான அரசியல் இன்று இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல்ல சொன்னீங்க. இங்க எங்க இருந்து தொடங்கியது? நேற்றுக்கு சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்டான கெட் அவுட் மோடிக்கும் இன்று சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்டான கெட் அவுட் ஸ்டாலினுக்கும் என்ன வித்தியாசமா பாக்குறீங்க? யாரால இந்த கல்ச்சுரல்ல சேஞ்ச் வந்துச்சு, இந்த பண்பாட்டு? அதுல விஷயம் என்ன சார், ஆளுங்கட்சியாக இருக்கிறவர்களுக்கு பொறுப்பு அதிகம். எதிர்கட்சியாக இருக்கிறவர்கள், ஆளுகிற கட்சி ஒரு குதிரை என்று சொன்னால் எதிர்கட்சிகள் அந்த குதிரையை நேராக செலுத்துவதற்கு போடுகிற கடிவாளம் போன்றவர்கள் எதிர்கட்சிகள். இன்னும் சொல்ல போனா ஒரு கப்பன் சாசர் என்று சொல்லுவோமே, கப்புல டீ இருக்கு, அந்த டீய தேநீரை ஆற்றி குடிப்பதற்கான சாசர் வேணும், அதுதான் எதிர்கட்சி. அத நாங்கள் ஆளுங்கட்சியை நேர்வழிப்படுத்துவதற்காக அல்லது ஆளுங்கட்சியின் தவறுகளை சுட்டி காட்டுகிற பொழுது
ஆளுங்கட்சி அதை குறைகளை சுட்டி காட்டுவதாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அதை அவர்கள் தனி மனித பகையாக எடுத்துக்கொண்டது திமுக. நான் மிக வருத்தத்தோடு சொல்வது என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுக எங்களுடைய பொது மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அண்ணா அறிவாலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு செங்கலை முடுகிற வரை அண்ணாமலை இருப்பார் அப்படின்னு சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, ஒவ்வொரு செங்கலை முடுகிறவர் என்று சொன்னால் திமுகவினுடைய தவறான அணுகுமுறை அல்லது திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அகற்றுகிற வரை திரு அண்ணாமலை ஆகிய நான் இங்கே இருப்பேன் என்று சொன்னார் நிகழ்ச்சியில. இதை வைத்துக் கொண்டு அந்த கட்சியை சார்ந்த 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட ஏன் முகமாக பார்க்கப்படக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களே இதை ஒரு பிரச்சனையா பெருசாக்கி வா பாப்போம், அங்க வா இங்க வா அப்படின்லாம் சொல்லி நீ அறிவாலயத்துக்கு வர வேண்டாமா, ரோட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி ஒற்றைக்கு வா என்று சவால் விடுகிற சர்ச்சையை திமுக தொடங்கி வைத்தது. இன்றைக்கு அதை நாங்கள் எதிர்கொள்கிற நிலையில இருக்கோம். இன்னும் என்ன சொல்றேன்னு கேட்டா, மத்திய கல்வி கொள்கை சமக்கிர சிக்ஷா என்கிற அந்த மத்திய கல்வி கொள்கையை ஆதரிக்கவில்லை என்பது அது வேற விஷயம். இதுல அவர்கள் தவறாகிற வகையில பிரச்சாரம் செய்கிறார்கள். 3 மொழி கொள்கை உண்மை, ஆனால் 3வது மொழியாக இந்திய என்று ஒரு பொய் பிரச்சாரம் கட்டவிழ்த்து விடப்பட்டதால் நாங்கள் அதை தவறு என்று சொல்லி தாய்மொழி அவசியம், 8வது வகுப்பு வரை தாய்மொழி கட்டாயம், இணைப்பு மொழி ஆங்கிலம், அது ஆனால் 3வது மொழியாக அந்த மாணவர்கள் ஒரு பாடத்திட்டத்தை எடுத்து படிப்பதிலே என்ன தவறு இருக்கிறது என்றுதான் இந்த பிரச்சனை தொடங்குகிறது. அந்த புள்ளியில இருந்தால் தொடங்கியது. ஆகவே இதை அவர்கள் அரசியல் ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் சந்திக்க வேண்டுமே தவிர தனி மனித தாக்குதலுக்குள்ள கெட் அவுட் மோடி என்பது கெட் அவுட் மோடி என்று பிரதமரை மிகவும் இழிவுபடுத்தி பேசிய பிறகு அந்த பிரதமர் கெட் அவுட் ஸ்டாலின்ங்கிறது தவறு இல்லையா? அவங்க என்ன சொன்னாங்க, தொடங்கி வச்சது யார்? கெட் அவுட் மோடி என்று சொன்னாங்க. அது சொல்லி கோபேக் மோடி கெட் அவுட் மோடின்னு சொல்லி சொல்லும் போது கோபேக் மோடிங்கும் போது கெட் அவுட் ஸ்டாலின் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துரும்ல. அதனால நீங்க இதை தொடங்கி வைத்தது திமுக. அதனால இப்ப என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, திமுக 4 ஆண்டு காலம் அரசியல் ஆட்சிக்கு 4 ஆண்டு சார் கெட் அவுட் மோடியை விடவும் அதிகமாக ட்ரெண்ட் ஆனதுக்கு காரணம் என்ன? மக்கள்கிட்ட திமுக மேல எதிர்ப்பு இருக்கு. திமுகவினுடைய அந்த அரசு கல்வி கொள்கை மீது எந்த தேர்தல்களையும் எதிரொலிக்கலையே. இல்ல, அது நீங்க நேற்றைக்கு நடக்காத நாளைக்கு நடக்க கூடாது என்று நடக்கவே நடக்காது என்று நினைக்காதீர்கள். ஏன் என்று சொன்னால் 1967 திமுக ஆளுங்கட்சியாக வருவோம் என்று அவர்கள் நினைக்கவில்லை. ஆனால் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தார்கள். காங்கிரஸ் அதுவரை மிகப்பெரிய செல்வாக்கு இருந்த பெருந்தலைவர் காமராஜரை யாராலும் தோற்கடிக்க முடியாது என்று நினைத்துக் கொண்டிருந்த பெருந்தலைவர் காமராஜர் தோற்கடிக்கப்பட்டார். 1977 மரியாதைக்குரிய அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் மிகப்பெரிய ஆளுமையாக அடையாளப்படுத்தப்பட்ட அடையாளம் தெரிந்த ஆளுமையாக இருந்த அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் எதிர்கட்சி வரிசையில் அம்மையார் இந்திரா காந்திக்கு சமமான தலைவர்கள் அடையாளத்தோடு கூடிய தலைவர்கள் இல்லாத நிலையிலும் கூட அவர் தோற்கடிக்கப்பட்டார். அதனால ஆட்சி அதிகாரம் என்பது இன்னும் ரொம்ப சின்ன உதாரணம். சமீப நாட்களில் டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கால் பதித்த அந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு பாத்தீங்கன்னா அவர் யாருமே தெரியாது. ஆனாலும் கூட ஒரே தேர்தலில் சந்தித்த முதல் தேர்தலில் அவர் வெற்றி பெற்றார். 1972 மக்கள் ஏன் பதிவு செய்றீங்க? இப்ப அதெல்லாம் அந்த டேட்டாஸ் பதிவு செய்யறதுக்கான காரணம் சொல்லுங்க சார். ஆட்சி அதிகாரத்துக்கு வருவோம் 2026 இப்படி சமூக வலைதளங்கள்ல மூலமா ஆட்சி அதிகாரத்துல வந்துட முடியும் நினைக்கிறீங்க? உறுதியா சொல்றேன், ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்கிற இடத்தில் பாரதிய ஜனதா கட்சி தான் 2026 இருக்க போகிறது. பேசுவோம். திரு கருஜேகன், அண்ணாமலை உதயநிதி, அண்ணாமலை ஒரு கட்சியினுடைய தலைவர், உதயநிதி தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர். 2 பேருக்கு இடையில் நடைபெற்ற அந்த வார்த்தை விமர்சனங்கள்
ட்ரெண்டிங் ரெண்டையுமே பார்த்துருப்பீங்க, உங்களுடைய பார்வை? முதல்ல ஒரு செய்தி, அதாவது துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியதால் அண்ணாமலை சொன்னதாக அண்ணன் சொல்லுகிறதே முதல்ல தவறானது. அதாவது என்ன நடந்துச்சு? இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கை தொடர்பான பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. உங்களுக்கே தெரியும், நிதி கொடுப்பதில்லை என்ற உங்களுக்கு பள்ளி கல்வித்துறைக்கு நிதி இல்லை, பேரிடர் நிதி கொடுப்பதில்லை, இன்னும் பலவிதமான நெருக்கடிகள் மத்திய அரசின் சார்பில் தமிழ்நாடு அரசிற்கு கொடுக்கப்படுகிறது என்ற சூழலில் ஆளுநர் மூலமா நெருக்கடி, ஆமா அதையும் ஆளுநர் மூலமாகவும் நடக்கிறது. 3 நெருக்கடி கடுமையா இருக்கு, கடுமையான நெருக்கடி. இன்னும் சொல்ல போனால் இந்த தமிழ்நாட்டு அரசை பாத்தீங்கன்னா ஏதேனும் ஒரு வகையில் குழப்பம் விளைவிக்கக்கூடிய சூழலை அண்ணாமலை தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி மாநில அளவில் செய்து. தமிழ்நாட்டுக்கு 3 பிரச்சனை இருக்கு, ஆளுநர் மூலமா நிதி பிரச்சனை, பேரிடர் பிரச்சனை. இந்த சூழலில் தான் உங்களுக்கு ஏற்கனவே நாங்க கோபேக் மோடி என்று சொன்னோம். இனி வருங்காலத்தில் எங்களுக்கு இந்த மாதிரியான நெருக்கடிகளை கொடுத்துவிட்டு தமிழ்நாட்டு அரசிற்கு இது போன்ற தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம் விளைவிக்கக்கூடிய மோடி வந்தால் கெட் அவுட் மோடி என்று சொல்லுவோம் என்று சொன்னார். இதுல என்ன தவறு இருக்கு? அதாவது ஒரு பிரதமரை பார்த்து தான் எப்போ நிதி கொடுக்கல, தனிப்பட்ட பிரதமருக்கும் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுக்கும் ஏதாவது வாய்க்கால் தகராறா, வரப்பு தகராறா? அந்த கெட் அவுட் மோடிங்கிற இடத்துல கேக்குறேன், சொல்லி முடிச்சறேன். கெட் அவுட் மோடி என்ற சொல்லக்கூடிய சூழல் ஏன் வந்தது? அண்ணன் சொல்றாரு, நாங்க நீங்க சொன்னதுனாலதான் அந்த வார்த்தையை நாங்க திரும்ப அண்ணாமலை சொன்னார் அப்படிங்கிறாரு. நான் என்ன சொல்றேன், கெட் அவுட் மோடின்னு எடுத்த எடுப்புல சொல்லிட்டோமா? இதே மோடி அவர்களை அழைத்து விழா நடத்துகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசையும் பார்த்து தான் செஞ்சோம். நான் சொல்லுகிற செய்தி என்னன்னா, இன்றைக்கு தொடர்ச்சியாக நம் மீது அந்த நெருக்கடி தரப்படுகின்ற சூழலில் ஒரு துணை முதலமைச்சராக மக்களின் முகமாக இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த கருத்தை எடுத்து சொல்லுகிறார். இல்ல, மத்திய அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, அதற்கு சட்டம் இடம் கொடுக்கவில்லை அப்படிங்கிறாரு. நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லிடுறேங்க, தொடர்ச்சியாக நம் மீது சட்டம், அதை நீங்க கவனிச்சீங்களா? சட்டம் இடம் கொடுக்க சுமத்தப்படுகின்ற இந்த சூழலை உதயநிதி ஸ்டாலின் மக்களின் உணர்ச்சிகளை அந்த இடத்துல எடுத்து வைக்கும் தான் வெளிப்படுத்திருக்கு. அமைச்சர் சொல்றாரு சட்ட ரீதியாக முடியாது அப்படிங்கிறாரு. நான் அந்த சொல்ற சட்ட ரீதிங்கிறத எப்படிங்க வருது? நான் சொல்றேன், யாரு இதை கொண்டு வந்து? சரி, ஒரு விஷயம் நான் கேட்கிறேன். ஆளுநருக்கு எதிரான பிரச்சனை அப்படின்னோடனே நேராக தமிழ்நாடு உச்ச நீதிமன்றம் செல்கிறது. ஆனால் நிதி கிடைக்கவில்லை அப்படின்னா நீதிமன்றம் செல்றதுக்கே அஞ்சுறாங்க. நீங்க ஒரு வழக்கறிஞர் தானே. ஒரே ஒரு செய்தி என்னன்னா, இது பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியிலே கூட்டாட்சி, இதுதான் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அந்த சாராம்சம். அதாவது கவர்னர் அரசியலமைப்பு சட்டத்தின்படி வழங்கக்கூடிய அந்த உரிமைகளை மீறி தமிழ்நாடு அரசிற்கு எதிராக செய்யக்கூடிய அந்த நெருக்கடி சூழலை உச்ச நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்வதற்கும் அதற்கு முன்பே குடியரசுத் தலைவருக்கும் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. சரி, இன்றைக்கு மத்திய அமைச்சர் மூலமாக, மத்திய அரசு மூலமாக நடைபெறக்கூடிய இந்த நெருக்கடியை முதலில் மக்கள் மன்றத்தில் தான் எடுத்து வைக்க முடியும். மக்கள் மன்றத்துல நெக்ஸ்ட் என்ன? இது 2013 நிதி வரல, 2010 இருந்து நிதி வரல. நான் ஜெயகண்ணன் கேக்குறேன், அடுத்து நீதிமன்றத்தையும் எந்த வருஷத்துல இருந்து வரல? இப்ப அதாவது நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்ததுக்கு பிறகு எத்தனை முறை நாங்க நீதிமன்றத்திற்கு போவோம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு தெரிஞ்சு எத்தனை முறை சொல்லியிருக்காரு? உங்களுக்கு தெரிஞ்சு அன்பில் மகேஷ் எத்தனை வருஷம் நீதிமன்றத்திற்கு போவோம் என்று திரு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொன்னாலும், மற்றவர்கள் சொன்னாலும் ஏன் போகல? இல்ல, ஒரே ஒரு செய்தி சொல்லிடுறேன். முதல்ல மத்திய அரசிடம் கேட்கக்கூடிய இல்ல, கேட்டாச்சு. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொண்டாச்சு. ஏன் தமிழ்நாடு மட்டும் நீதிமன்றத்திற்கு செல்லாம நாங்க மக்களிடம் செல்லுவோம்? மக்கள் என்ன செய்ய முடியும்? நீங்க சொல்லுங்க. மக்கள் சொல்லக்கூடிய செய்திக்கே வரல. நான் என்ன சொல்ல, நீங்க மக்கள்கிட்ட போறீங்க, நீதிமன்றம் வேண்டாம். பிரச்சனைகள் இந்த மும்மொழி கொள்கை மட்டுமல்ல, இப்ப நிதி பிரச்சனை. நிதியே மும்மொழி கொள்கையை பணையமா வைத்துக்கிட்டு பிளாக்மெயில் செய்வது, அது நீதிமன்றத்துக்கு போலாம்ல. நீங்க பிளாக் இல்ல, அதான் 2013 இருந்து ஏன் போகாம இருக்கீங்க? இதுவரைக்கும் மும்மொழி கொள்கையை அவர்கள் ஏன் போல? ஒரு முறை கூட நீதிமன்றத்துக்கு போகலாம். எப்ப செல்லுவீங்க? கால சூழல் இருக்கிறது, எடுத்தெடுப்புல போக முடியாது. எத்தனை வருஷமா பெண்டிங் இருக்கு? நான் தான் சொல்றேன், 5000 கோடி ரூபாய் 5000 கோடி ரூபாங்கிற சொல்லக்கூடிய இந்த சூழலிலேயே மாண்புமிகு தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. சரி, பேரிடருக்கு ஏன் போகல? நீங்க சொல்றீங்க இல்லையா, பேரிடருக்கு ஏன் போகல? பேரிடருக்கு நம்ம தொடர்ச்சி அதற்கான நீதிமன்றத்துக்கு ஏன் போகலன்னு கேக்குறேன். எடுத்து எல்லாத்துக்கும் நீதிமன்றத்துக்கு போயிட முடியாதுங்க, நீங்க நினைக்கிற மாதிரி. மக்கள் மன்றத்துல போய் என்ன செய்ய முடியும்? ஒரே ஒரு செய்தி சொல்லுங்க, மக்கள் மன்றத்துல போய் என்ன செய்ய முடியும்? மக்கள் மன்றத்தில் எடுத்து வைக்கும் பொழுது இந்த மத்திய அரசு நம்ம மீது பாராமுகமா இருக்கின்ற வஞ்சிக்கின்ற சூழலை சொல்ல முடியும். திமுகவுக்கு தானே வாக்களித்து இருக்காங்க, 40 தொகுதிகளும் வாக்களிச்சிருக்காங்கல்ல. நான் என்ன சொல்றேன், அதற்கு அந்த காரணத்தினால அப்ப மக்கள் மீது அந்த மக்கள் மீது சுமை ஏற்படாமல் இருக்கணும்னா நீதிமன்றம் மூலமா நிதி பெற்று மக்களுடைய கல்வியை பார்க்கணும். ஆனா
செய்யாம இருக்கீங்களே. சமாளிக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை உள்ளது. அது அடுத்து சமாளிக்க முடியலன்னு முதலமைச்சர் சொல்றாரு. சொல்லி முடிச்சு ஒரு விஷயம் சொல்றாரு ஜெயக்கண்ணன், நீங்க மக்கள் புரிஞ்சுட்டு இருக்காங்க. ஒண்ணு, எங்களால 5000 கோடி ரூபாய் செய்ய முடியாதுங்காரு. தொடர்ந்து 2003 இருந்து நிதி வரலன்னு சொல்றீங்க. மக்கள்கிட்ட நாங்க சொல்லிட்டு இருக்கோம்னு சொல்றீங்க. மக்கள் 2024 உங்களுக்கு 40 இடங்களும் கொடுத்திருக்காங்க. இருந்த பிறகு நாங்க மக்கள்கிட்ட சொல்லுவோம்னா ஒரு முறை நீதிமன்றத்துக்கு போய் பார்க்கலாமே, ஏன் அஞ்சுறாரு ஸ்டாலின் அவர்கள்? எந்த விதமான பயமும் இல்லை. நீதிமன்றத்துக்கு சொன்னால் நீதி கிடைக்கும். இல்ல பெட்டிஷனாவது போடலாம்ல சார் ஒரு முறை. நான் என்ன சொல்றேன், இப்ப நீதி வல்லுநர் குழு இல்லையா, சட்ட வல்லுநர் குழு இருக்காங்களா? நீதிமன்றத்துக்கு போகணுங்கிறது தலைப்பு கிடையாது. இல்ல ஏன் போகாம மக்கள் பிரச்சனை நீங்க எடுத்து வைத்திருக்கிற தலைப்பு இன்னைக்கு வந்து நீங்க அங்க போனதுனால என்னுடைய கேள்வி அது சார்ந்திருக்கு. உதயநிதி ஸ்டாலினா இன்னைக்கு அண்ணாமலையும் பேசுகின்ற இந்த அரசியல் நாகரிகமற்ற பேச்சு ஒரு துணை முதலமைச்சருடைய பண்பாடு. நீங்க மக்கள் களத்துக்கு போகணும் இல்ல, அதிகாரம் உங்கள்ட்ட இருக்கு, எம்பிஸ் உங்கள்ட்ட இருக்காங்க, நீங்க நீதிமன்றத்துக்கு போகலாம். இன்னொரு செய்தி சொல்றேன், இன்றைக்கு இதை பற்றி எல்லாம் பேசக்கூடிய அந்த அத்தாரிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த அதிகாரத்தை அண்ணாமலைக்கு அவர் என்ன அரசு பதவியில் இருக்காரு? மத்திய அமைச்சராக இருக்காரு. அவர் என்ன சொன்னாரு? மத்திய அமைச்சராக அவர் என்ன சொன்னாரு? இது குறித்து அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னாரு? முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலினை பார்த்து நீங்க வா போ என்று வா போன்னு நீங்க வந்து ஏக வார்த்தைகள் என்ன சொன்னாரு நீங்க சொல்லுங்க. நீ வந்து பாடுறா, நீ வந்து அதாவது சொல்லக்கூடாத பிரதமரை துணை முதலமைச்சர் என்ன சொல்றாரு? பிரதமரை சொன்ன வார்த்தை ஒண்ணுதான், எங்களுக்கு அப்படி சொல்லலாமா? அப்படி சொல்லலாமா? இடம் இருக்குங்க. இந்தியாவுடைய பிரதமரை தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் பேசலாமா? பிரதமராக இருக்கக்கூடிய நபரை துணை முதலமைச்சராக அப்படி பேசலாம். பிரதமர் அப்படி விமர்சிக்கலாம். பிரதமர் பேசினாரா? இதுவரைக்கும் பிரதமர் யாரையாவது தரக்குறைவாக பேசினாரா? இந்திய நாட்டினுடைய அண்ணாமலை பேசக்கூடியதற்கு என்ன லோக்கல் ஸ்டாண்ட் இருக்கு? உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அண்ணாமலை கூட துணை முதலமைச்சர் பேசக்கூடிய அளவுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? கரு ஜெயக்கண்ணன், உங்களுக்கு நன்றாக தெரியும், எடுத்த எடுப்புல வந்து துணை முதலமைச்சர்ங்கிற அந்த பதவியை கூட அந்த பதவியுடைய கண்ணியம் பொறுப்புல இருந்து நீங்கள் பேசுகிற அண்ணாமலை பொறுப்புல இருந்து பிரதமர் இதுவரைக்கும் தரக்குறைவா ஒரு வார்த்தை பதிவு செஞ்சிருக்காரு. பிரதமர் தன்னுடைய நாகரிகத்தை எவ்வளவு கையாள்றாரு. ஆனால் அந்த பிரதமரை ஒரு துணை முதலமைச்சர் நாகரிக குறைவாக பேசுறது ஒரு நாகரிக குறைவு இல்லங்க, சரியான முறையில பேசியிருக்கோம். தூத்துக்குடி செல்வம் சொல்லுங்க சார். இங்க எங்க நாகரிக பிரச்சனை வந்துச்சுன்னு கேக்குறாரு. அதாவது அரசியலுக்கு வந்த பிறகு விமர்சனங்கள் வந்து ஒரு விஷயங்கள்ல மேல 1-2 வரும். அதே நேரத்துல சொல்லக்கூடியவர் யாருங்கிறதா? நீங்க கூட தம்பி வழக்கறிஞர் ஜெயக்கண்ணன் சொன்னாங்க தமிழகத்தின் முகமாகன்னு சொன்னார். தமிழகத்தின் முகமாக எல்லாம் நாங்க ஏத்துக்கிடல. திமுகவின் அடுத்த முகமான்னு நீங்க சொல்லிக்கிறீங்க, அது உங்க உரிமை. அதனால இப்போ ஒரு விஷயம் வருது. பிரதமரை கேட்கக்கூடிய கேள்வி துணை முதலமைச்சர் நான் கேட்கிறேன். அதில் தமிழ்நாடுடைய பாரதிய ஜனதா கட்சி தலைவராக அண்ணாமலை கேட்பதற்கான அதிகாரம் என்ன இருக்கிறது சார்? பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு மத்தியில இருக்கும் போது இப்ப நீங்க ஆர்எஸ் பாரதி யாருங்க? ஆர்எஸ் பாரதிக்கு திமுக பதில் சொல்லலாம், மக்கள் பிரதிநிதிகள் சொல்லலாம், மத்திய அமைச்சர் ஆர்எஸ் பாரதி யாரு? ஆர்எஸ் பாரதி யாரு? பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது சார்? ஆர்எஸ் பாரதிக்கு என்ன தகுதி இருக்கு? தகுதியை பத்தி பேசாதீங்க. ஆர்எஸ் பாரதி ஏதாவது இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பேசினாரா? நிறைய விஷயம் இன்னைக்கு கூட உங்க திமுக இருக்கிற நாடாந்திர பேச்சாளர்கள் எல்லாம் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை பேசுற அயோக்கியத்தனத்துக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? அண்ணாமலை என்ன பதவியில் இருக்காரு? அரசு சார்ந்த பதவியில் இருக்காரு. வேண்டாங்க, அவரு எந்த அரசியல் ரீதியாக அரசு ரீதியாக அல்ல, அவர் ஆட்சி கட்சியினுடைய பிரதிநிதி. அவர் ஆட்சி கட்சியினுடைய பிரதிநிதி. சபை நாகரிகம் அதை புரிஞ்சுக்கிடுங்க. அதாவது திரு அண்ணாமலை அவர்கள் ஆட்சி கட்சியினுடைய பிரதிநிதி என்கிற முறையில் மத்திய அரசாங்கத்தின் மூலம் அமல்படுத்தப்படுகிற திட்டங்களை பற்றி சொல்லுகிறார். ஒண்ணு. இரண்டாவது, நீங்க இப்ப சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா மதுரையில அரித்தாப்பட்டி அந்த மக்கள் மத்தியில அந்த சுரங்க பிரச்சனையில வரும்போது கூட உடனே அவர் டெல்லிக்கு போய் ஒரு ஆட்சி கட்சியினுடைய பிரதிநிதியாக மத்திய அரசாங்கத்தை வழிநடத்தக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய உங்க கட்சி ஆட்சி நடக்குது, தமிழ்நாட்டுக்கான நிதியை ஏன் கேட்டு பெறல? நீங்க அத்தாரிட்டிங்கிறீங்க, நீங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல சொல்றீங்க இல்லையா? எந்த தேர்தல் செல்ல வெற்றி பெற்று இருக்கிறாரா? நீங்க அண்ணோடு கேளுங்க சார். ஒரு கவுன்சிலர் தேர்தலில் வெற்றி பெற்றவர் தான் வரணும்னு கிடையாது. ராஜாஜி ஒரு தேர்தலையும் வெற்றி பெற்றது கிடையாது. ஆனால் அவரை தவிர அவர்தான் முதல் கவர்னர் ஜெனரல், அவர்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். அவரை போல சிந்தனைவாதி கிடையாது.
அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டுல உங்களுக்கு கரு ஜெயக்கண்ணன், நீங்க கரு ஜெயக்கண்ணன், செய்தி முடிச்சிடறேன். கரு அண்ணாமலைக்கு ஜெயக்கண்ணன், அதிகாரம் இருந்தால் கரு ஜெயக்கண்ணன், தமிழ்நாட்டிற்கான நிதியை கரு பெற்றுத் தர ஜெயக்கண்ணன், வேண்டும். கரு அதிகாரம் இல்லை ஜெயக்கண்ணன், என்றால் கரு பேசாமல் இருக்க ஜெயக்கண்ணன், வேண்டும். நீங்க கருத்துக்களை ஜெயக்கண்ணன் சார், இன்னொருத்தர் ஜெயக்கண்ணன் தம்பி, நேரத்துக்குள்ள நீங்க பேசாதீங்க. ஆவேசப்படுறது நியாயம் கிடையாது. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. யாரு நானா? பேசலாம், தூத்துக்குடி செல்வம் பேசலாம். அதாவது நீங்க இப்போ இந்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சமக்கர சிக்ஷா அபியான் என்கிற மத்திய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நாங்கள் கடந்த 4 ஆண்டுகள் வலியுறுத்துகிறோம். 8,971 கோடி ரூபாய் தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப 2,512 ரூபாய் ஒதுக்கணுங்கிறத பிரச்சனை. 521 ரூபாய் ஒதுக்கணும், 521 கோடி ரூபாய் ஒதுக்கணுங்கிறது பிரச்சனை. இப்போ மத்திய PM ஸ்ரீ பள்ளி என்பது என்ன, வேற ஒண்ணு கிடையாது. 14,500 மாடல் ஸ்கூல்ஸ், அதாவது மிகப்பெரிய, அதாவது தகவமைக்கப்பட்ட மேம்படுத்தப்பட்ட ஒரு தரமான கல்வி, கேந்திர வித்யாலயாவை போல நவோதயாவை போல ஒரு மேம்படுத்தப்பட்ட கல்வி நிலையங்களை அமைக்க போறது. 14,500 கல்வி நிலையங்கள் அமைக்கிறதுக்கு நாங்க உத்தரவாதம் தந்திருக்கோம். அதாவது இவங்க கல்வியை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னா நிதி கொடுக்க மாட்டேங்கிற அந்த பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு இல்லையா, அதை தானே முதலமைச்சர் கடிதம் கூட எழுதுறாரு, திரும்பவும் கடிதம் எழுதுறாரு. ஆனா ஒண்ணு அனுமதிங்க, இவங்க தமிழ்நாட்டுல இவங்க குடும்பங்கள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள் எல்லாம் மும்மொழி கொள்கை இல்லாத பள்ளிக்கூடம் எதுன்னு சொல்லுங்க. நான் சவால் விட்டு சொல்கிறேன், தம்பி சேகன்னு சொல்லணும். நீங்க முதலமைச்சருடைய மகன் நடத்துகிற 3வது பள்ளியில் 3வது மொழி எது? ஆர்கார் வீராசாமி அவர்களுடைய மகன் நடத்துகிற கலாநிதி வீராசாமியும் அவருடைய உறவினரும் நடத்தக்கூடிய பள்ளியில் 3வது மொழி எது? DR பாலு நடத்துகிற கல்வி நிலையத்தில் 3வது மொழி எது? பள்ளிகள்ல நீங்க உங்களுக்கு இப்ப வேற ஒண்ணு கிடையாது சார். ஒரே ஒரு நிமிஷம் கோபாலகிருஷ்ணன் சார், அதாவது ஏழை வீட்டு பிள்ளைகளும் உயர்ந்த கல்வி, யாரு முதலமைச்சருடைய குடும்பத்திற்கு கிடைக்கிற கல்வி ஏழை வீட்டு பிள்ளைகளுக்கு கிடைக்கணுங்கிறதா பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய திட்டம், அவருடைய நோக்கம். அதை இவர்கள் சிதைத்து விட்டு இவர்கள் இன்னும் குறைந்தபட்சம் 50,000 மாணவர்கள் மாநில பாடத்திட்டத்தை படிக்காங்க. இந்த மாநில பாடத்திட்டத்துல படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உயர்ந்த கல்வி கிடைக்க கூடாது என்பதற்காக திமுக நடத்துகிற நாடகம் மக்கள் மத்தியில அம்பலப்பட்டு விட்டது. திமுக குடும்பத்தை சார்ந்தவர்கள், திமுகவுடைய பிரமுகர்கள் நடத்துகிற கல்வி அனைத்திலும் முன்னணி திட்டம் இருக்கா இல்லையா? இவர்களுக்கு மட்டும் CBSE ஸ்கூல் எங்கிட்டார் வந்தது? மத்திய பாடத்திட்டம் நடத்துகிற பள்ளியில் எப்படி வந்தது? விருப்பப்படக்கூடிய மாணவர்கள் அவங்க காசை என்ன பண்ணிக்கிறாங்க, கட்டி படிச்சுக்கிறாங்க. ஆனால் அரசு கொடுக்கக்கூடிய கல்வி சார் 50,000 மாணவர்கள், ஏழை மாணவர்கள், இவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் பீஸ் கட்டி படிக்க முடியுமா சார்? கேந்திர வித்யாலயா ஸ்கூல் வந்திருந்தா வெறும் 1,500 ரூபாய் 1,200 ரூபாய் பீஸ். அதே போல PM ஸ்ரீ பள்ளிக்கூடம் வந்தால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரு 500-600 பள்ளிக்கூடம் வரும். 500-600 பள்ளிக்கூடத்துல ஏழை மாணவர்களுக்கு குறைந்த கல்வி கட்டணத்தில் மேம்படுத்தப்பட்ட கல்வி கிடைக்கும். அதை இவர்கள் தடுக்கிறார்கள். இதை மக்கள் புரிந்து கொண்டதனுடைய காரணமாகத்தான் இன்றைக்கு 11 லட்சம் பேர் கட் அவுட் ஸ்டாலின் என்கிற அந்த ஹேஷ்டாக் போயிட்டு இருக்கு. இது அரசுக்கு ஒரு எச்சரிக்கை. சரி ஜெயக்கண்ணன், காசு இருக்கிறவங்க தனியார் பள்ளியில போய் படிச்சுக்கலாம். அவர் சொல்ற மாதிரி இங்க தமிழ்நாட்டில் 96களுக்கு பிறகு தனியார் மயமான கல்விக்கு பிறகு நிறைய மெட்ரிகுலேஷன் பள்ளிகள்ல இருந்து CBSEல இருந்து இந்தி பாடம் இருக்கதான் செய்யுது. ஆனால் யாருக்கெல்லாம் பொருளாதாரத்தில் நலிவடைந்து இருக்கிறாங்களோ அவங்க அரசு பள்ளியை தான் நாடி போக முடியும். அங்கு அவர்களுக்கான ஒரு தரமான கல்வியாக அங்கு போதிக்கப்படுறது ஏன் இங்க கொடுக்கல? அந்த பார்ஷியாலிட்டி ஏன் இருக்கு? அதான திரும்ப திரும்ப கேட்குறாங்க. நீங்க எனக்கு குறுக்கீடு இல்லாமல் சில தகவல்களை சொல்றதுக்கு நீங்க அனுமதிக்கணும். அதாவது என்னன்னா, ஒட்டுமொத்தமாக மும்மொழி கொள்கையை ஆதரிக்காவிட்டால் நிதி கிடையாதுன்னு சொல்றது ஒரு பார்ட், சரிங்களா? அடுத்ததாக நீண்ட காலமாக மத்திய அரசு தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் இவ்வளவு நிதி கொடுத்தோம்னு சொல்லக்கூடிய மத்திய அரசு இதுவரை வெளிப்படையாக தமிழ்நாட்டிற்கு
இந்த கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியும் சேர்த்துங்க வந்து இப்போ 11 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி எந்த அடிப்படையில் எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கிறது என்று அவர்களுக்கு துறை சார்ந்து வெளியிடலாம். நான் சொல்றது ஒவ்வொரு அமைச்சரும் இவ்வளவு நிதி கொடுத்திருக்கோம்னு சொல்றாங்களே ஒழிய எந்தெந்த திட்டத்திற்கெல்லாம் தமிழ்நாட்டு அரசிற்கு கொடுத்தார்கள் என்று அவர்களுடைய துறை சார்ந்தே வெளியிடுங்கள். ஒண்ணு. இன்னொன்னு, நீங்கள் சொல்லக்கூடிய மும்மொழி திட்டத்தினுடைய உள்நோக்கம் எங்களுக்கு தெரியும். இன்றைக்கு மும்மொழி திட்டம் ஏதேனும் ஒரு மொழியை நீங்க கற்றுக்கொள்ளலாம். அதாவது முதல்ல நான் என்ன சொல்றேன், வட இந்தியாவில் நீங்க வந்து இந்தி மொழியை பேசக்கூடிய மாநிலங்களில் முதலில் கல்வி தகுதி என்ன அளவிற்கு முன்னேறி இருக்குதுன்னு பார்த்துட்டு எங்கள்கிட்ட வாங்க. மாநிலங்களை விட சிறப்பா இருக்கும். மற்ற மாநிலத்துல கல்வி அறிவு குறைவுனா மற்ற மாநிலத்தில் உள்ள தேர்தல் வியூக அமைப்பாளர்கள் அழைத்து வந்துதானே தமிழ்நாட்டுல நீங்க தேர்தல் வியூகமே பண்றீங்க. இந்த அரசே தேர்தல் வியூகம் உண்மையா இல்லையா? தேர்தல் வியூகங்கிறது வேறங்க. அதான் அப்ப அவர்கள் மதிநுட்பத்துல அதிகமா இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல அப்படி இல்ல. அப்படி எல்லாம் சொல்லிராதீங்க. நான் கேக்குறது நீங்க சொல்லுங்க சார். நீங்க தமிழ்நாட்டுல ஜீனியஸ் இருக்காங்கங்கறீங்க. ஆனா இங்க தேர்தல் நடத்துறதுக்கு பீகார்ல இருந்து ஒருத்தர் நீங்க கூட்டிட்டு வரீங்க. இத வந்து நீங்க வந்து எடுத்து அப்படி பார்த்தா வட மாநிலங்கள் அத்தனை வாய்ப்பை நமக்கு கொடுக்குறாங்களா? இல்ல சொல்றேன், அங்கதான் இன்டெலக்சுவல் இருக்காங்கன்னு தானே இங்க கூட்டிட்டு வரீங்க. இது வந்து எப்படின்னா தேர்தல் வியூக அமைப்பாளர்கள் நீங்க எங்க வேணா வைக்கலாம். ஏன் அங்க தானே கூட்டிட்டு வந்தீங்க? தமிழ்நாட்டுல யாரும் இல்லையா? அதனால என்ன இருக்கு? இல்ல அப்போ இங்க விடவும் அங்க முன்னேறி இருக்கிறார்கள். என்ன சொல்றேன், கல்வி தகுதியில முன்னேறி இருக்காங்களா? தேர்தல் வியூகங்கிறது கல்வி தகுதியில வருது. அப்ப எதுல வருது? அதுல எதுல வருது? தேர்தல் வியூகங்கிறது தேர்தல் சூழலை அனுமானிச்சு பேசுறது. ஆமா, அது அங்க உள்ளவங்களுக்கு இங்க இருக்குதே விட என்னன்னா இதெல்லாம் அப்ப தேர்தல் ஐபேக் யார் சார்? ஐபேக் சரி, தூத்துக்குடி செல்லும் சார். தூத்துக்குடி செல்லும் சார். ஒப்பீட்டளவில் தமிழ்நாட்டுடைய நான் என்ன கேக்குறேன், இங்க இருக்கக்கூடிய மருத்துவத்தையும் இங்க இருக்கக்கூடிய பொறியியல் தொழில்நுட்பத்தையும் மத்திய அரசு அபகரிக்க பார்ப்பதற்கான காரணம் என்ன? நீங்க தெளிவா சொல்லுங்க. அரசு பள்ளிகள் தான் சரியில்லை. எல்லா மாநிலங்களும் இங்க இருக்க உங்களோட கூட்டணியில இருக்கக்கூடிய கவர்னர் இந்திய கூட்டணியில எத்தனை நான் ஒண்ணு சொல்றேன் சார், இந்திய கூட்டணியில எத்தனை கட்சிகள் இருக்கு? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆளக்கூடிய கேரளாவுல கூட மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொள்றாங்களா இல்லையா? கவர்னர் மூலமாக நான் கேட்கிற கேள்வி சொல்லுங்க. கவர்னர் மூலமாக அண்ணா பல்கலைக்கழகத்தை மத்திய அரசின் கீழ் கொண்டு வருவதற்கான திட்டத்தை வகுத்தது யார்? சார், மும்மொழி கொள்கைக்குள்ள பேசிட்டு இருக்கிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொண்டிருக்கு. எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொண்டதாலே நாங்க ஏற்றுக்கொள்ளணும் அவசியமே கிடையாது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆளக்கூடிய கேரளாவில் கேரளா ஏற்றுக்கொண்டால் நாங்க ஏற்றுக்கொள்ளணும் அவசியமே கிடையாது. சரிங்க, தமிழ்நாட்டுல அரசு கொள்கைதான். தமிழ்நாடு வந்தாலும் அதுதான். இல்ல, அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த தெலுங்கு பேசக்கூடிய எத்தனை பேர்? அதாவது விமர்சனத்துக்கு பேசலாம். தமிழ்நாட்டில் நீங்க புரிந்து பேசுங்க. தமிழ்நாட்டுல தெலுங்கு புரியுமா கொண்டவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க? அவர்கள் ஒரு பள்ளியில போய் தங்களுடைய மொழி தாய்மொழியை படிக்கணும் என்ன செய்வாங்க? யாருமே அதை விரும்பல. யார் சொன்னாங்க? இன்று நீங்க பத்திரிகையில படித்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் அரசு பள்ளியில் உள்ள மாணவிகள் தனித்துவமா பேட்டி கொடுத்தாங்க. நாங்கள் 3 மொழிகளை படித்துக் கொள்வதற்கு உங்களுக்கு என்ன அரசு? நீங்க பத்திரிகை படிச்சீங்களா? இன்று பத்திரிகை படிச்சீங்களா? அரசு பள்ளி மாணவர்கள் சமூக வலைதளங்கள்ல தங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியும். அப்ப அரசு பள்ளி மாணவர்களை தனக்கு கல்வி வேணும்னு மாணவர்கள் கேட்கிறாங்க. கருஜெயக்கண்ணன், அரசு உங்க ஊரு அரசு பள்ளி மாணவர்கள் நாங்க 3 மொழி படிக்கணும், எங்களால காசு கொடுத்து தனியார் பள்ளிக்கு போக முடியலன்னு கதறாங்க. அதுக்கு நீங்க உங்க அரசு என்ன பதில் சொல்லுது? மாணவர்களுக்கு இவர்கள் தூண்டுதலில் பேசுகிறதெல்லாம் செய்தியாக்க முடியாது. அப்ப அந்த பச்சை பிள்ளைங்க எங்களுக்கு இன்னொரு கல்வி படிக்கணும், எங்க அப்பாவால தனியார் பள்ளியில எங்களால படிக்க வைக்க முடியலங்கிற ஒரு ஆதங்கத்தை பதிவு செய்யறாங்க. ஜெயக்கண்ணன், ஆண்டுகளுக்கு மேலாக இருமொழி கொள்கை மிக வெற்றிகரமாக இருக்கிறது. இப்போ உள்ள பிள்ளைங்க கேக்குறாங்க, அந்த பிள்ளைங்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? அந்த பதில மட்டும் சொல்லுங்க ஜெயக்கண்ணன். இதற்கான அண்ணாமலை வந்து திட்டம் அந்த பிள்ளைங்களுக்கு நீங்க பதில சொல்லுங்க. நீங்க அரசியல் செய்றீங்க, அந்த பிள்ளைங்க கேக்குறதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க. எங்க அப்பாவால தனியார் பள்ளியில படிக்க வைக்க முடியல, அரசு பள்ளியில எங்களுக்கான கல்வி கிடைக்கல, எங்களால மும்மொழி படிக்க. அப்ப அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு முடிவு சொல்லுங்க சார். அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு பதில் சொல்லுங்க. அந்த பிள்ளைங்க எங்க படிக்கணும்? அந்த பிள்ளைங்க 3 மொழிகளை எங்க படிக்கணும்?
எங்க படிக்கணும் சொல்லுங்க. அது அவசியமே இல்லங்கிறோம். இருமொழி ஏங்க, கொள்கை காசு இருக்கு, எங்க அப்பாட்ட காசு இல்ல, காசுன்னா நாங்க தனியார் பள்ளியில படிச்சுக்குவோம். நீங்க அப்பான்னு சொல்றீங்களே, எங்களுக்கு அரசு பள்ளியில அதை கொண்டு வாங்கன்னு கேக்குறாங்க. அப்ப அந்த பிள்ளைங்களை நீங்க எப்படி படிக்க வைப்பீங்க? அந்த பதில் சொல்லணும்ல. நீங்க இது போன்று வந்து பிள்ளைகள் சொன்னாங்க, ஏங்க, வீட்ல சொன்னாங்க. உண்மையா அந்த பிள்ளைங்க பேட்டி கொடுத்திருக்காங்க. கொள்கை முடிவு இருமொழி கொள்கை தான். அப்ப அந்த பிள்ளைங்களுக்கு பதில் சொல்லுங்க சார். கொள்கை இருக்கலாம், என்னங்க பதில் சொல்ல முடியும்? காசு இல்லைன்னா நாங்க படிக்க கூடாதுன்னு கேக்குறாங்க. அரசு வெற்றிகரமாக நடக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாடு வந்து மிக உலக அளவில் அப்ப காசு இல்லைன்னா படிக்க கூடாது. ஆங்கிலமும் தமிழும் போதுங்கிறோம். நீங்க மும்மொழி அப்ப காசு இல்லைன்னா அந்த பிள்ளைங்க படிக்க கூடாது. காசு இருந்தா தனியார் பள்ளியில போய் படிச்சுக்குங்கன்னு அரசு ஆணவமா சொல்லுது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆணவமா சொல்றாரு. நன்றி நன்றி நன்றி. சொல்லி பாருடா வந்து பாரையா, உச்சம் தொடும் தமிழன் பண்பாடு. உதயநிதி வெர்சஸ் அண்ணாமலை. இந்த விவாதத்தில் 2 கருத்துரையாளர்கள் நம்மோடு பங்கெடுத்தாங்க. இருவருக்கும் மனமான நன்றிகள். நேயர்களே, மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.